கஷ்டப்பட்டு வாங்குறது. நீங்க சொன்ன ரேட்டுக்கெல்லாம் வராது ஐயா. நான் கேட்குற ரேட்டுக்கு வேணா நீங்க கொடுங்க, அப்பனா எடுத்துக்கிறேன். அதுவும் பிரசவத்துக்காக கேட்டதுனால வாங்குறேன். தேவையில்லாம ஏதாவது வாயகை வச்சுக்கிட்டு நீங்க பேசுற மாதிரியே வர மற்ற ஆளுகிட்ட பேசிட்டு இருக்காத. புரியுதா? வயலை விற்க போறேன், பக்கத்து காட்டுக்காரங்கள்ட்ட தான் விற்க போறேன். புரியுதா? குண்டக்க மண்டக்கெல்லாம் பேசிட்டு தெரியக்கூடாது. வயலை பத்திக்கு அடமானம் தான் போட போறேன். நம்ம அப்புறமா மூட்டுக்குவோம். புரியுதா? பிரசவத்துக்கு காசுக்கு நானும் எங்கெங்க அலைஞ்சு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. புரியுதா? அதனால என்ன சொல்றேன்னா, அங்க பாரு வயலை போட்டு அந்த பெரிய வீடு தான் பக்கத்து கடைக்கார தானே கேட்டாப்புல, அவர்கிட்ட விற்க போறேன். வாயை முடிச்சு கம்முன்னா போதும். புரியுதா? வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா, இந்த வந்துட்டாப்புல பாரு. நல்லா இருக்கீங்களா ஐயா? உங்களை தான் எதிர்பார்த்தேன். காலையில பிடிச்சேன், ஆளை காணும். எங்க போயிருந்தீங்க? நான் வெளியில போயிருந்தேன். உங்களுக்கே தெரியும். ஆமா, அடிக்கடிக்கு என் வயலை கேட்டிருக்கீங்க. ஆமா, எனக்கு இப்ப குடுக்கற மாதிரி ஐடியா வருது. என்ன சொல்றீங்க, வாங்கிக்கிறீங்களா வயல? வாங்கிக்கிறேன். நான் சொன்ன ரேட்டுக்கு நீங்க தரணும். நீங்க சொன்ன ரேட்டுக்குள்ள நான் வர முடியாது ஐயா. அப்படி இல்லைங்க ஐயா. இப்ப இருக்கிற சுச்சுவேஷனே இப்ப யார்கிட்டயே காசு கேட்டு பார்த்தா, நானும் இவ வீட்லயும் கேட்டு பார்த்தேன், என் வீட்லயும் கேட்டு பார்த்தா, சொந்த மாதிரி அலைஞ்சு பார்த்தேன். ஒரு ரூபா தர மாட்டேங்க. அந்த பிச்சைக்கார பையனு இருக்கிறப்ப நல்லா வாங்கிட்டானுங்க. இல்லாதப்ப எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால எங்களுக்கு என்னது புள்ள மாதிரி இந்த வயல் தான் விளைஞ்சு நிக்குது, அறுவடை பண்ற நிக்குது. இதுல ஏண்டி சொல்றீ எடுத்து ஏதாவது இது அதனால புள்ள மாதிரி அறுவடை பண்ற இதுல நிக்குது. கொடுக்க மனசு வரல. எனக்கு ஒரு நல்ல விலையா பார்த்து சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் பிரசவ காசுக்கு தான். நீங்க சொன்ன ரேட்டுக்கெல்லாம் வராது ஐயா. நான் கேட்குற ரேட்டுக்கு வேணா நீங்க கொடுங்க, அப்பனா எடுத்துக்கிறேன். சரிங்க ஐயா. வேணாம், நான் கொடுக்குற ரேட்டுக்கு உங்க ரேட்டு பிரகாரமா நான் வரேங்க ஐயா. ஏதோ பார்த்து அனுப்பி சொல்லுங்க. நாங்க மத்த இதுக்கார கேட்கல. வயிற்று வலி எனக்கு தான், தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கேட்கல, நீங்க கொடுக்கல. இல்ல இப்ப வந்து கேட்கறீங்களா? என்னங்க ஐயா பண்றது? இதை நம்பி தான் நாங்கள் சோறு சாப்பிட்டு இருந்த வயலை வச்சுதான் சோறு சாப்பிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்றது? சரி, உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். 2 லட்ச ரூபா தரேன், கொடுத்துறேன். 4 ஏக்கர் வயல போய் 2 லட்ச ரூபாய் கேட்கறீங்களா? அவ்வளவுதானே போகுது. என்னங்க ஐயா 4 ஏக்கருங்க ஐயா, பாருங்க ஐயா. அவ்வளவுதானே போகுது. ஏக்கர் 80 தானே போகுது. இப்பதான் தென்னந்தப்புக்குலாம் உரம் போட்டிருக்கேன். மட்டை வீட்டுலாம் வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு. அதனால இதுக்கு வந்து அவ்வளவு காசு தர முடியாது. 2 லட்ச ரூபாய் தரேன். பார்த்து செய்ய முடியாது. அந்த ரேட்டு தானே போகுது. வயல அந்த ரேட்டு தானே போகுது. அதுக்கு மேல போகுது இல்ல. இப்ப உங்களுக்கு வேண்டியது தான் நான் வாங்குறேன். இல்லைன்னா வாங்க மாட்டேன். அப்படி இஷ்டம்னா தாங்க, இல்லைன்னா விடுங்க. அவசரம்னு சொன்னதுனால தான் வந்தேன். பிரசவத்துக்காக காசு வேணும்னு சொல்ல வந்து நான் வந்தேன். அவசரன்றதுனால இப்படி ஈன விலை கேட்பீங்களா? அப்படி இல்ல. ரேட்டு போகிற ரேட்டு தான் நம்ம கேட்க முடியும். ரேட்னு சொல்லாதீங்க ஐயா. உங்க காட்டுல வேலை பார்த்துக்க அநியாயத்துக்கு ஈன விலை கேட்குறீங்க. 2 லட்ச ரூபாய்னா தாங்க, இல்லைன்னா விடுங்க. கேளு, கொடுத்துருவோம். இப்போதைக்கு கொடுத்துட்டு அப்புறமா மூட்டுக்கோம். நம்ம என்னாச்சு? வந்துட்டுங்க ஐயா. ஒரு வார்த்தை ஐயா, நீங்க கொடுங்க ஐயா. இல்ல வாங்க, நான் கொடுத்துட்றேன். சரி, நான் என்ன பண்ண வேணா காசு கூட சம்பாதிச்சு மூட்டுக்கிறேன். சரி, இப்போ அட்வான்ஸ் கொடுங்க. சரி, நீங்க ஒரு மாதிரியான பத்திரத்தை எடுத்துக்காந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. அட்வான்ஸ் 1000 ரூபா பிடிங்க. சாயங்காலம் வந்து பணத்தை வாங்கிக்கிறங்க. சரிங்க. சரியா? ஆனால் தெளிவாக எழுதி கொண்டுகிட்டு வரணும். ஆனால் மாற்றிலாம் பேசக்கூடாது. உன் முகத்துக்காக தான் வாங்குறது, இல்லைன்னா வாங்க மாட்டேன். சரியா? அதுவும் பிரசவத்துக்காக கேட்டதுனால வாங்குறேன். சரிங்க ஐயா. சரி, சரிங்க ஐயா.